அன்பார்ந்த இங்கிலாந்து வாழ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் முத்துப்பாண்டி. மெல்லினம் தமிழ் மேகசினில் பொறுப்பாசிரியராக இருக்கேன். ரக்பி தமிழ் சங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தமிழ் சங்கம் சிறப்பாக செயல்படுவதாக என்னோட தோழி சொல்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மதிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு குழந்தைகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் செய்வதாகவும், அந்த குற்றங்கள் குறையணும்னா பெற்றோர் குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுக்கணும். திருக்குறளை கற்றுக் கொடுத்தா இந்த குற்றங்களே வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் உள்ள ஒரு நீதிபதி தனது முறையீட்டு மன்றத்தில் இந்த கருத்தை வச்சார். ஆனால் நீங்கள் இங்கேருந்து இந்தியாவில் இருந்து அங்கே இங்கிலாந்தில் போய் வாழும் இந்த நம் உறவுகள் திருக்குறளை தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தை உண்மையிலே வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அந்த திருக்குறளை வெறும் மனப்பாட பகுதியாகவோ அல்லது தமிழ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ கற்றுக் கொடுக்காமல் அதை ஒரு வாழ்வியலாக கற்றுக் கொடுக்க பழக்க வேண்டும். குறிப்பாக பொருள் அறிந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர் தற்று, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுக்கு திருக்குறளில் சொல்லியிருக்கு. திருக்குறளில் சொல்லாத துறையே கிடையாது. இங்கே வாழ்வியலாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், உளவியலாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திருக்குறளில் இருக்குது. அதை பொருளோட இங்கே சொல்லி கொடுத்தா உண்மையிலேயே நம்ம தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை கிடைக்கும். அது கற்றுக்கொள்ளும் மாணவர்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய உயரத்தை செல்வதற்காக வாய்ப்புகள் அதிகம். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு பொருள், அதாவது என்ன பொருள்னு தெரியாமல் சும்மா சொல்லி கொடுத்துட்றாங்க. திருக்குறளாக இருக்கட்டும், ஆத்திசூடியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவங்களும் சரி தமிழை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வழியில் கல்வி இருக்காது, ஆங்கில வழியில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் நம்மளுடைய மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்குறளை சொல்லி கொடுக்குறீங்க. அதே திருக்குறளை வெறும் பாடமாகவோ அல்லது மொழியாகவோ கற்றுக் கொடுக்காமல் அதை உண்மையிலே ஒரு வாழ்வியலாக கற்றுக் கொடுத்தா தமிழுக்கும் சிறப்பு, தமிழர்களுக்கும் சிறப்பு, இந்த தொண்டு செய்யும் ரக்பி தமிழ் சங்கத்துக்கும் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ரக்பி தமிழ் சங்கத்தின் சார்பாக நடக்கும் வசந்த விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் பூர்த்தி. நான் இப்போது திருக்குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. செல்வத்து செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை. பிறவி பெறுவது நீந்துவல் நீந்தல் எழுவது தேராதார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீநிதி. நான் இப்போது திருக்குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி, வணக்கம். வணக்கம். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனிக்குள் வாழ்அறிவர் நற்றொல் தொழார் எனின். மரமிசை ஏகினால் வானடி சேர்ந்தார்க்கு நிறமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல்
வேண்டாமை யானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எனவே இல்லை. இருசேர் இருவிரியம் சேரா இறைவன் பொடு சேர்ப்புக புரிந்தார் நாட்டு. வணக்கம், என் பெயர் காளிதாசன். திருக்குறள் அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி நலவது நன்றன்று நன்றல்லது அன்று நன்று அன்பிலார் எல்லாம் தகுயர் அன்புடையார் வணக்கம், என் பெயர் புகழேந்தி. திருக்குறள் அக்ரமோன எடுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பாயினென்கொல் வாழிவன் நற்றா தொல்லா இல்லேன். மலமிசை இறங்கினான் மானடி சென்றால் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டல் வேண்டாமை நிலமிசை சென்றாக்கும் யாண்டும் இடும்பை இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் மித்ரா. எனக்கு 6 வயசு. நான் இப்போ 4 குறள் சொல்ல போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருநாள் ஆய பையனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாரனின். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்த நெல்மிசை நீடு வாழ்வார். வென்றது வேண்டாமை இனதனி சேர்ந்தார்க்க யாண்டும் எறும்பே இல. வணக்கம், என் பெயர் மற்றும் நவன்குமார். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். வணக்கம், என் பெயர் ஸ்மயன். திருக்குறள் தீயனார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். குறளினிது யாழினிது எம்பத்தம் மக்கள் மரலை சொல் கேளாதவர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாஸ்வதி. இன்று நான் உங்களுடன் 3 திருக்குறள் விளக்கத்துடன் பகிர போகிறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதன் பொருள் என்னவென்றால், இனிய சொற்கள் இருக்கின்ற போது ஒருவன் இன்னாத சொற்களை கூறுதல் கனியிருக்கவும் காய் தின்பது போன்றதே. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இதன் பொருள் என்னவென்றால், காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறிதே என்றாலும் அதன் பெருமையோ உலகத்தை விட பெரியதாகும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், உள்ளதை பலருக்கும் பகுத்து கொடுத்து புகழோட வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு அல்லாமல் உயிருக்கு ஊதியம் என்பது வேறு யாதும் இல்லை. நன்றி. வணக்கம், என் பெயர் மிட்டுன். திருக்குறள் 1. நன்றிக்கும் வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுபை தரும். திருக்குறள் 2. தீனா சுட்டு புண் உள்ளாரும் ஆறாடை நாவினா சுட்டவரே. திருக்குறள் 3. தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சித்தின் மெய் வறுத்து கூலி தரும். நன்றி. வணக்கம், என் பேர் அதுர்வா. திருக்குறள் எழுதியதில் திருவள்ளுவர். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
எல்லா எழுத்துக்கும் ஆ முதன்மை ஆனது போல் உலகிற்கு கடவுள் முதன்மையானவர். நன்றி மதுபடு நன்றன்று, நன்றல்லது அன்றே மதுபடு நன்று. ஒரு செய்தி நன்மையார் மறப்பது நல்லது ஆகாது. அவர் செய்தி தீமையை அன்றே மறப்பது நல்லது. தீனா சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. நெருப்பால் சுட்ட காயம் உள்ளே ஆறுவதும் ஆனல் நாக்கால் சுட்டு மணப்புணர் என்றுமே ஆறாது. கற்க கசுதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க குடிய நூல்களை முழுமைக்கை கற்று அதன்படி நல்மையிற்கு நடக்க வேண்டும். முகநக நட்படு நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு. முகம் சிரிக்க பழகுவது மாட்டம் நட்பு ஆகாது. உள்ளம் மகிழ பழகுவது உகர் நட்பு. நன்றி. வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். மலர்மிசை எகினார் வானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பே இல்லா. இருள்சேர் இருவினையும் சீரா இறைவன் பொருள்சேர் புகழ் பொருந்தார் மாட்டு. வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேதாந்த். இன்று நான் 3 திருக்குறள் சொல்ல போகிறேன். குறள் 444. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மொல்லெல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மொல்லெல்லாம் தலை. குறள் 452. நிலத்தியல்பான் நீத்திறந்த கற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவர். நிலத்தியல்பான் நீத்திறந்த கற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவர். குறள் 457. மனநலம் மண்ணுயர்க்க ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயர்க்க ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். நன்றி. என்னோட பேரு சாத்விகா. இன்னா செய்தாரே உரைத்தல் அவனான நன்மையும் செய்துவிடல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீனார் சுத்த புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுத்தவடு. தேங்க்யூ. வணக்கம். என் பேரு தானியா. நான் ஏஸ்ரீ படிக்கிறேன். நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அரக்கம் அமரருள் உய்க்கும் அராங்கமே ஆறிருள் உய்த்துவிடும். தீயினால் சுட்டு புண்ணே உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் நவியு. நான் 3 திருக்குறள் சொல்ல போகிறேன்.
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இன்னா செய்தாரை வளர்த்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிரன். எனக்கு 8 வயசு. நான் திருவள்ளுவர் எழுதி குறள்களிலிருந்து எனக்கு பிடிச்சது 4 குறள்கள் சொல்ல போகிறேன். அலங்கார அவாவெகுளி இன்னாசொல் நான்கும் இலக்கா இயனடி அறம். அறத்தான் வருவத இன்பம் மற்றெல்லாம் புறத்துப் புகழும் இல. குணமென்னும் குன்றேறி நின்றான் வெகுளி குணமேயும் காத்தல் அரிது. நன்றி மறப்பது நன்றன்று நன்றுள்ள அன்றே மறப்பது நன்று. நன்றி. வணக்கம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகரமுள்ளெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பெயினர்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறு உடையோன் அரசுள் ஏறு.